அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உலக மகளிர் தினமான இன்று அதிர்ச்சியளிக்கும் செய்தி வந்திருக்கிறது. ஸ்டாலின் அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டால் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்று இபிஎஸ் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு கேவலமான ஆட்சிக்கு பொறுப்பான நீங்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடம் இன்னொரு முறை ஆட்சி செய்ய கேட்கிறீர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களே எனவும், ஒரு 7 வயது சிறுமிக்கு தெருவில் பாதுகாப்பு இல்லாத ஆட்சிக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற வெற்று விளம்பரம் ஒரு கேடா எனவும் பல்வேறு காட்டமான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பான விவரம். வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உலக மகளிர் தினமான இன்று அதிர்ச்சி அளிக்கும் செய்தி வந்திருப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டால் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், இப்படி ஒரு கேவலமான ஆட்சிக்கு பொறுப்பான நீங்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடம் இன்னொரு முறை ஆட்சி செய்ய கேட்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே என முதலமைச்சரை நோக்கி இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும், ஒரு 7 வயது சிறுமிக்கு தெருவில் பாதுகாப்பில்லாத ஆட்சிக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்று வெற்று விளம்பரம் ஒரு கேடா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கும் இபிஎஸ், குமாரபாளையம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், அப்பச்சிளம் குழந்தைக்கு முறையான சிகிச்சை அளிக்கவும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.